வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி தர்சிகா வந்து ஓடோடி வந்து முத்துட்ட வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க பெட்ரூமில். ஸோ முத்து சொன்ன விஷயம் ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேற்று நடந்த அந்த மிஸ்டேக் முத்து வந்து அந்த விளையாட்டுத்தனமாக ஒன்று பண்ணியிருப்பார்ல. ஸோ அதில் வந்து பிக் பாஸ் டென்ஷன் ஆகி யாரும் பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தர்சிகா சொல்லுவாங்க, முத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அதை உணரலை, தப்பை உணராமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அதனால் அவனுக்கு வந்து திருப்பி பெடல் மிதிக்க சொன்னீங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் முத்து ஆஃப் ஆகியிருக்கான், கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லியிருப்பாங்க போல். அதனால் வந்து தர்சிகா கேட்குறாங்க, முத்து நீ பண்ணது வந்து எனக்கு வந்து நீ சிரித்த அதை வந்து நான் பார்த்தேன், அது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு முத்து, பார்த்ததுனால தான் சொன்னேன், இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியாதுல்ல, அதனால் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாப்புல. உடனே தர்சிகா, நீ சிரிச்சதானே, உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து தர்சிகா கேட்குறாங்க. அதுக்கு வந்து முத்துக்குமரன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாப்புல, செமையாக இருந்துச்சுங்க. என்னென்னா, தர்சிகா, அந்த சீரியல் ஆக்டர்ஸ் இந்த இறந்தவங்கெல்லாம் யாரோ இறந்தா எங்கள் யூடியூப் சேனல்லேருந்து இன்டர்வியூ எடுக்க வந்து என்னை அனுப்புவாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அடுத்து அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் என்னை திட்டுவானுங்க, ஏன்டா சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து நான் சிரிக்கிறது கிடையாது, என்னுடைய அந்த பல்லு வந்து அப்படி இருக்கிறதுனால அது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும், அதான் ரீசன், அது மாதிரி தான் உனக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ பாவமே அப்படின்னு. ஸோ உடனே தர்சிகா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பக்கத்தில் போய், நான் பண்ணது தப்புனா மன்னிச்சிக்கோ, அதுக்காக தெரியாமல் தான் சொல்லியிருப்பேன், எனக்கு அப்படி தோணுச்சு அதான் அப்படி சொன்னேன், மற்றபடி எந்த இதுவும் கிடையாது, ஸோ அது விளையாட்டுக்கு அப்படி இருந்ததுனால தான் சொன்னேன், மன்னிச்சிக்கோ அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க. ஸோ முத்துக்குமரனும் ஓகே அப்படின்னு சொல்லி, நீ போய் உன்னுடைய பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்லி அனுப்பி விட்றாப்புல. தர்சிகாவும் வந்து பவித்ராட்ட வந்து சொல்கிறாங்க, நான் பண்ணதான் தப்பு போல் இருக்குது, ஸோ அவன்கிட்ட போய் சொன்னேன், அவன் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தான், ஸோ அதை ஏற்றுக்கிறது மாதிரி தான் இருக்குது, திருப்பி போய் அவன்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி நீ சிரிச்ச அப்படின்னு சொல்கிறது எனக்கு தப்பாக தோணுது, ஸோ என் மேலே தான் தப்பாக இருக்கும் போல் அப்படின்னு வந்து தர்சிகா வந்து அவங்களுடைய மிஸ்டேக்கை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி முத்துக்குமரன் மஞ்சரிட்ட கூட சொல்லியிருப்பார், தர்சிகாவை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தேன், ஆனால் அவங்க சொன்னதான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, ஸோ அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு வந்து மஞ்சரிட்ட வந்து பேசும்போது முத்துக்குமரன் சொல்லியிருப்பார். அதுக்கு மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க, நானுமே வந்து அவங்களோட இப்போ தான் கனெக்ட் ஆனது மாதிரி இருந்துச்சு, அவங்க நேற்று பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வந்து மஞ்சரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி தர்சிகா என்ன தான் இருந்தாலும் வந்து முத்துட்ட வந்து பேசின விதம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதும், ஸோ தெரியாமல் தான் பண்ணேன், விளையாட்டுக்கு அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ அதனால தான் நான் அந்த இடத்துல அதை பாயிண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னு வந்து தர்சிகா சொன்னதும் ஓகே, அக்செப்டடாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக போகிற டயத்தில் கூட அவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போகிறதும் நல்லது தான்.